நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிசம்பர் 25, 1924 ஒரு அற்புதமான மகான் இந்தியாவிலே பிறந்து உலகத்திற்கு ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்த ஒரு மனிதர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவருடைய 100 ஆண்டு விழா இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆண்டு முழுவதுமே அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். முதல் நிகழ்வாக சென்னையில் 1 லட்சம் பெண் குழந்தைகள் 10 வயசு கீழே இருக்கக்கூடிய 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய சுகன்யா சம்ருதி திட்டம், நாம் இதை செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஓராண்டுல குறைந்தபட்சம் 1 லட்சம் பெண் குழந்தைகள் 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் தவணையாக 1000 ரூபாயை செலுத்தி அந்த குழந்தைகள் அடுத்த 15 ஆண்டுகள், இப்ப இருந்து அடுத்த 15 ஆண்டுகள் ஒரு பேங்க் அக்கவுண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஆண்டும் 250 1,50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள போடலாம். 8% வட்டி கிடைக்கும். 21 ஆண்டுகள் அக்கவுண்ட் ஆரம்பிச்சதிலிருந்து 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவங்களுக்கு அந்த வைப்பு நிதி லம்சமா கிடைக்கும். அந்த 1 லட்சம் குழந்தைகளுக்கான இதுவரை செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பங்கேற்காத, பங்கு பெறாத குழந்தைகளுக்கு முதல் தவணையை இன்று கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் நிச்சயமாக இதை செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஆக்கப்பூர்வமாக செய்யணும் வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். வாஜ்பாயை பத்தி எல்லோருக்குமே தெரியும். நிறைய நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் அதை பார்த்திருக்கிறீங்க. அவருடைய புகழ் இன்னும் தலைந்தோங்கி அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு எப்பொழுதுமே நாம் எப்படி சொல்லுவோம்னா, தமிழ்நாட்டில் கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது கேங் ரேப், நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்பை முதல்ல கேள்விப்பட்டோம். பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பாலியல் வன்கொடுமையை கேள்விப்பட ஆரம்பிச்சோம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில் மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ், இன்னைக்கு சென்னையில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்றோம். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு 24ஆம் தேதி இரவு ஒரு சகோதரன், ஒரு மாணவி, அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்டடி ஏரியா, அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் 2 பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு 4வது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள், உடல் காயத்தோடு. தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காதிருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க? ரத்தம் கொதிக்கிறது. ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அதை விட அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது. எந்த சிசிடிவியும் வேலை செய்யல அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. மழை பெஞ்சனால அருந்திருக்கிறது. ஆரம்பகால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையா இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக, தமிழக அரசை மிக வன்மையாக, ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் லாங்குவேஜில் நாங்கள் கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா? காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாங்க. ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதா இல்ல. இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி இல்லை. அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது. சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும், ரவுடிகளா இருக்கட்டும், எந்த குற்றம் செய்யக்கூடியவங்க கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நாம் வச்சிருக்கோம். நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், காவல்துறையில அரசியல கலந்துட்டீங்க, அதனால காவல்துறை செயலிழந்து நிற்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன், முதலும் கடைசியுமா அது இருக்கட்டும். முதலும் கடைசியுமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க, மிக கடுமையான நடவடிக்கை. அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள, படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள, கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவியை 2 பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும்? அதனால் என்ன சொல்வதென்று எங்களுக்கும் தெரியவில்லை. செயலிழந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம், வேண்டுகின்றோம்.
டங்ஸ்டன் விவகாரத்துல மீண்டும் மத்திய அரசு வழக்கம் கொடுத்திருக்கு. திமுக அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனா நான் டெல்லியிலே அமைச்சரை சந்தித்த பிறகு நம்ம தமிழ் நண்பர்களை தமிழ் பத்திரிகையாளர்கள் டெல்லியிலே சந்தித்த பொழுது அதை சொன்னேன். எந்த தேதியில மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதினாங்க, எந்த தேதியில மாநில அரசு மத்திய அரசுக்கு பதில் சொன்னாங்க, எங்கேயும் கூட எதிர்க்கவில்லை. அதன் பிறகு டெண்டர் போடும் பொழுது எதிர்க்கல, 10 மாசம் கழிச்சு டெண்டர் வந்த போது எதிர்க்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் அன்னைக்கே நம்ம சொன்னோங்க. அதை இன்னைக்கு மத்திய அரசு ஒரு பெரிய செய்தி குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறங்கி இருக்கிறாங்க. அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை டெண்டர் கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் நாங்க அத்தாரிட்டி. இதுல இருந்து வரக்கூடிய ₹1 வருமானம் மத்திய அரசுக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ₹1 மத்திய அரசுக்கு வருமானம் இல்ல, மாநில அரசுக்கு லோக்கல் பஞ்சாயத்துக்கு வருமானம். லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு. அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுத்த பிறகு ஃபைனல் மைனிங் லீஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு. அதனால மத்திய அரசு நாங்க கோரியிருக்கக்கூடிய டெண்டரை இன்னைக்கு நாங்க நிறுத்தி வைக்கிறோம். மாநில அரசு இதற்கு மேல எதுவும் செயல்படாதீங்க அப்படிங்கறது தெள்ள தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதனால இன்னையாவது நான் மாநில அரசு கேட்கறது, அடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்காம, ஒருவேளை மத்திய அரசு வேற எங்கேயாச்சும் நாங்க வரணும், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கிறாங்க, அந்த பகுதி மிக முக்கிய நம்முடைய தொல்பொருள் பகுதியா இருக்கும், தொல்லியல் பகுதியா இருக்கும், பண்டை தமிழர்கள் சமண தமிழர்கள் வாழ்ந்த பகுதியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதல்லயே சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை, ஆர்ப்பாட்டம், சாதாரண பொதுமக்களை கொண்டு வந்து வீதியில நிறுத்தி அது இந்திய அளவுக்கு பேசும் பொருளாக்கி எதுவுமே நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கின்றார்கள். நாம எல்லாம் கேட்டதுக்கு இணங்க, பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்டீங்க, மக்கள் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. மாநில அரசு இனியாவது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சரி சார், நம்ம அமித்ஷா வந்து மத்திய அமைச்சர் வந்து அமித்ஷா 27 தேதி வர்றாரு. அதுக்கு வந்து கருப்பு கொடியை காட்டப்படும் சொல்லி செல்வ குழந்தைக்கு அறிவிச்சிருக்காங்க. அமித்ஷாஜி அவர்களுடைய தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லைங்கண்ணா. ஏன்னா காலையில கூட அவங்களுடைய அலுவலகத்தில் நான் செக் பண்ணேன். 27, 28, 29, 30 என்ன பாசிபிலிட்டி இருக்கு, எப்படி இருக்குன்னு. அதனால விரைவில் அமித்ஷாஜி அவங்க வர்றாங்க, இந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு கருப்பு கொடி காட்டுறவங்க காட்டட்டும். ஏன்னா நாங்க போலீஸ் கிடையாதுங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் காவலர்களாக நாங்க யூனிஃபார்ம் போட்டு யார் ரோட்டுக்கு வர முடியாது. அதனால நீங்க யாரெல்லாம் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுமோ நீங்க ரோட்டுக்கு வந்து பண்ணுங்க. மாநில அரசு சட்டம் ஒழுங்கு அவங்களுடைய கையில் இருக்கு. அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு இந்தியா முழுவதுமே மக்கள் எல்லோருமே சொல்வது, அவர் எதுவும் தப்பாலாம் பேசலைங்க, தப்பாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், வேண்டுமென்றே தப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அமித்ஷாஜி அவர்களுடைய பாராளுமன்ற பேச்சுக்கு பிறகு பாரத் ரத்னா அண்ணல் அம்பேத்கர் ஐயாவிற்கு எந்த அளவுக்கு கொடூரத்தை காங்கிரஸ் ஆட்சி இழைத்திருக்கின்றார்கள் புதிய புதிய தகவல் தினமும் வெளியே வருது. என்சிஆர்டி புக்கில் நேரு அவர்கள் சாட்டையை வைத்து சுழட்டிய காட்சி பார்க்கிறோம். இத்தனால் நமக்கு தெரியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து எதற்காக முதல் கேபினெட்ல இருந்து 1951 வெளியே வந்தாங்க, இதை பத்தி பேசுறோம். எதற்காக பாரத் ரத்னா விருது கொடுக்கவே இல்லை 1980 வரைக்கும். இன்னைக்கு புதிய புதிய தகவல்கள் வருகின்ற பொழுது இன்னைக்கு காங்கிரஸே யோசிக்கிறாங்க எதற்காக இந்த பிரச்சனை நாம ஆரம்பிச்சோம் அப்படி. அதனால நீங்க கருப்பு பேரணி, கருப்பு சட்டை, நீங்க வந்து கொடியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இன்னும் புதிய தகவல் வெளியே வரத்தான் போகுது. எப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கர் ஐயாவிற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை, அவமானப்படுத்தி இன்னும் நாங்க டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நீங்க பாராளுமன்றத்தில் பிரச்சனை ஆரம்பித்த பிறகுதான் இவ்வளவு தகவல் வெளியே வந்திருக்கு. இன்னும் புதிய தகவல் நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் யாரு வேண்டுமானாலும் செய்யட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.